வணக்கம், இது உங்கள் YuvaTamilTech சேனல். வணக்கம், இது உங்கள் YuvaTamilTech சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னா எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது. அதாவது வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கோடிங் எதுவும் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஆன்லைனில் நிறையா ஃப்ரீ வெப்சைட் கொடுக்குறவங்க இருக்காங்க, கோடிங் இல்லாமலே. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம wix.comங்கிற ஒரு வெப்சைட் ப்ரொவைடர் நமக்கு வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் விக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாவே போதும், அதான் ஃபஸ்ட்டு நிற்கும் wix.com. ஸோ இந்த wix.com கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி லாகின் பேஜ் இருக்கும். இந்த லாகினில் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஸ்புக் ஆர் கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் டேரெக்டாக சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதுக்கு இண்டிவிஜுவலாக சைன்அப் பண்ணணுன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த ஸ்க்ரீன் இருக்கும். இதில் இதை நான் ஆல்ரெடி வெப்சைட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் YuvaTamilTechங்கிற சேனலுக்கு. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக இது மாதிரி இருக்கும். இங்கே நியூ உங்களுக்கு தேவைன்னா இதில் க்ரியேட் நியூ சைட் இதை கிளிக் பண்ணணுன்னா ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு சைட் ஓப்பன் ஆகிறதுக்கு க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு என்ன டெம்ப்ளேட்ஸ் தேவைப்படுது அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அது என்ன பர்பஸ்க்காக, இப்போ பார்த்தீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் வெப்சைட் டு யூ வாண்ட் டு கிரியேட்? பிஸ்னஸ், ஆன்லைன் ஸ்டோர், ஃபோட்டோகிராஃபி, மியூசிக், டிசைனர், ரெஸ்டாரண்ட், அக்காமடேஷன், ஈவெண்ட்ஸ், பிளாக், பியூட்டி, போர்ட்ஃபோலியோ, அதர்ஸ். ஸோ இப்போ இந்த கேட்டகரியில் நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ்ன்னு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ பிஸ்னஸ் கேட்டகரியில் இருக்கிற டெம்ப்ளேட்ஸ்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த எந்த டெம்ப்ளேட்ஸ் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ கிரியேட் ஒரு வெப்சைட் வித் ADI 2 கேட்டகரியில் இருக்குது. கிரியேட் ஒரு வெப்சைட் வித் விக்ஸ் எடிட்டர். ஸோ நான் இப்போ நான் விக்ஸ் எடிட்டருங்கிறத சூஸ் பண்ணுறேன். கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ ஈவன் மோர் தென் 10 பேஜஸ் அளவுக்கு டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நான் சூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இது சிஸ்டம் வியூ, இது மொபைல் வியூ. ஸோ எடிட். ஸோ இதை தான் நான் டெம்ப்ளேட்டாக என்னோடய வெப்சைட்டுக்கு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணுறேன்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ லோட் ஆன உடனே என்ன பண்ணணும்னா இதில் ஆல்ரெடி டிஃபால்ட்டு டெம்ப்ளேட் இருக்குது. நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம எடிட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி, யார் வேணால் பண்ணலாம். இதுக்கு கோடிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் எனக்கு நெட்டு இங்கே ஸ்லோவாக இருக்கிறதுனால லோட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நெட்டு ஸ்பீடை பொறுத்து இந்த வெப்சைட் சீக்கிரமாக ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் வெப்சைட்டை டோட்டலாக டிசைன் பண்ணிக்கலாம். தென் விக்ஸ் டொமைனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஹோஸ்டிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்ககிட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட டேரிஃப் எல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டிசைனிங் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னா இந்த வெப்சைட். அடுத்த வர வீடியோவில் எப்படி டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம இன்றைக்கி டிசைனிங் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். லோடாகி நம்மளோட டெம்ப்ளேட் லோடாகி இந்த ஸ்க்ரீன் நிற்கும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் நான் கொடுக்குறேன். ஸ்டார்ட் அந்த டெம்ப்ளேட்டில் எப்படி இருந்தோ அந்த டிஃபால்ட் ஸ்க்ரீன் இருந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட், ஆடில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வர டெக்ஸ்ட், இமேஜ், கேலரி, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது அப்ளிகேஷன் மார்க்கெட், நிறைய ஆப் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மை அப்லோட்ஸ், ஸ்டார்ட் பிளாக்கிங், புக்கிங், இது எல்லாமே இந்த சைடு கார்னரில் வரும்.
இது வந்து ஹோம் சர்வீஸ் அபவுட் ப்ராஜெக்ட்ஸுங்கிறது வந்து டேரெக்டாக நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற ஹோம் சர்வீஸ். இந்த டூல் வந்து நம்மளோட டிசைனிங்கோட டூல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பப்ளிஷ் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் வெப்சைட்டை எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே டிசைனிங் முடிஞ்சதுன்னா பப்ளிஷ் கொடுத்துருக்கலாம். இது வந்து ப்ரிவியூ. வெப்சைட் ஒவ்வொன்றும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கும்னு ப்ரிவியூ பார்த்துக்கலாம். சேவ் கொடுத்தா அவங்க அக்கௌண்ட்டில் சேவ் ஆகும். இது வந்து மொபைல் வியூ. ஸோ இது வந்து சைட்டோட செட்டிங்ஸ், டூல்ஸ், ஹெல்ப், அப்கிரேட். நெக்ஸ்ட் இது வந்து இப்போ ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது. இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஸ்க்ரீன் இருக்குது? சர்வீஸ். இந்த சர்வீஸ் ஸ்க்ரீன் தான் இது அபவுட் ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 3ங்கிற பேஜஸ். ஸோ இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். இதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணால் ஹோம் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணால் சர்வீஸ் ஸ்க்ரீன் போயிடும். இதை கிளிக் பண்ணோன்னா அபவுட் வந்துடும். இதை கிளிக் பண்ணால் ப்ராஜெக்ட் வந்துடும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஸ்க்ரீன் வேணும்னா ஆட் பேஜ் கொடுத்துட்டு பேஜ் லிங்க் பண்ணுறோம். பேஜ் கொடுக்குறோமா இல்லை வேறு ஏதாவது லிங்க் ஆட் பண்ணுறோமா இல்லை மெனு செட்டு செட் பண்ணணும். பேஜ் செட் பண்ணணும். இதுமாரி ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிற பேஜ், ஒரு எம்டி பேஜ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த பேஜுக்கு வந்து நேம் கொடுத்துக்கலாம். டெஸ்ட்டுங்கிறது நேம் கொடுத்துட்டோம்னா டெஸ்ட்டுங்கிற பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் அதில் நம்ம எடிட் பண்ணுறோம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹோமுங்கிற பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நமக்கு வந்து டெக்ஸ்ட், டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் இருக்குது. எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு தேவையில்லை அப்படின்னா ஆடில் போய்ட்டு இதில் இருக்கிற டெக்ஸ்ட் என்ன ஃபார்மேட் வேணுமோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் அங்கே வந்து அதை வந்து நம்ம எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இமேஜ், எனக்கு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் தேவையில்லை அப்படின்னா வேறு இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேலரி. ஒரு இமேஜ் இருந்தால் மட்டும் நம்ம இமேஜ் இருப்போம். நிறையா ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா கேலரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி பட்டன், பாக்ஸ், ஸ்ட்ரிப்ஸ், ஷேப்ஸ், தென் வீடியோஸ், யூடியூப் வீடியோ எல்லாம் கொண்டு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கு இல்லை HTML கோடு எல்லாமே லிங்க் பண்ணிக்கலாம். தென் மியூசிக்கல் வெர்ஷனும் கூட ப்ளேயர்ஸ் கூட இங்கே நம்ம கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சோசியல் மீடியா எல்லாமே நமக்கு வந்து லிங்க் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து லிங்க் கொடுத்துக்கலாம். தென் காண்டாக்ட். நீங்கள் ஃபைனலாக காண்டாக்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், இமெயில், சப்ஜெக்ட், மெசேஜ் இது கொடுக்குற மாதிரி எல்லாமே கொடுத்துக்கலாம். தென் மெனு. இங்கே வர மெனு ஹெட்டர் வந்து என்ன டைப்பில் வேணும் அதையும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். லிஸ்ட். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து உங்களோட ப்ராஜெக்டோட ஷெடியூல் வந்து லிஸ்ட் வேணும். இதில் நிறையா லிஸ்ட் வந்து நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும்னா இந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். பிளாக். நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிட்டு ஏதாவது பிளாக்ல அப்டேட் பண்ணுற விஷயம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒன்ஸ் நம்ம டிசைன் முடிச்சுட்டு சேவ், நம்ம ஃபைலை சேவ் பண்ணோம்னா இது வந்து என்னோடய லாகினோட இது. இப்போ வந்து இது வந்து ஃப்ரீ சர்வீஸுங்கிறதுனால நான் லாகினை யூஸ் பண்ணி மை சைட். ஸோ இதுக்கு வந்து நம்மளோட பேர் வந்து என்ன கொடுத்துக்கலாம். இல்லை கஸ்டம் டொமைன். இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் டொமைனை பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ அதனால் நம்ம wix.com யூஸ் பண்ணி நம்ம இந்த டிசைனிங்லாம் முடிக்கிறதுக்காக ஸோ இந்தோட டொமைன் அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஒன்ஸ் டொமைனை பர்ச்சேஸ் பண்ணோம்னா இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நம்ம டொமைனை வந்து லிங்க் பண்ணலாம். ஸோ இந்த டொமைனை லிங்க் பண்ணுறது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் சேவ் கொடுத்துட்டோன்னா ஸோ இப்போ வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து டைரெக்டாக நம்ம அட்ரஸ் பாரில் போட்டோன்னா ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட். ஸோ இப்போ வந்து ப்ரிவியூவில் இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.